மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான 2024 புத்தாண்டு வருட பலன் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சாதகம் பாதகம், இந்த வருடம் முழுவதும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் தோல்வியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, இங்கே கொடுக்கக்கூடிய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் இருக்கும். முழு விஷயமும் கொடுத்துருப்பேன். இந்த வருடத்தில் உங்களுக்கு யாரால் கிரெடிட் இருக்க போகுது, எதை செஞ்சால் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்க, எந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கவனமாக இருக்கணும், இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களால் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையை இந்த வருடம் முழுவதும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு மே மாதம் வரைக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குரு அமர்ந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் சற்று தொய்வை ஏற்படுத்துவார், தாமதத்தை பண்ணுவார், கிடைக்க விடாமல் செய்வார். அந்த அடிப்படையில் வீடு சார்ந்த விஷயத்துலையும் மனை சார்ந்த விஷயத்துலையும் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும், சுகத்தில் சிறு பாதிப்புகள் இருக்கும், தாயார் உடம்புல சில பாதிப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குருவுடைய பார்வை மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. இந்த 12ஆம் இடத்துல விழறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உறக்கத்துக்கோ மற்ற விஷயத்துக்கோ சிறு சிறு பாதிப்புகள் இல்லாமல் போயிட்டுருக்கும். சுப விரயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கும். நீங்கள் எது வாங்கினாலும் ஏதாவது பொருள் வாங்குறதோ, எதுலையாவது கொடுக்குறதோ, வரத்துக்கு ஏற்ற செலவுகள் இதெல்லாமே சுபமாக போகிறதுக்கு மேக்ஸிமம் நெகட்டிவாக போகாது. ஒன்று உங்களுடைய நலனை கருதி போகும், உங்களுடைய உடலுக்காக போகும், இல்லை ஏதாவது வாங்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் இப்போ நடத்திட்டே இருப்பார் அவர். அடுத்தது உங்கள் ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள்பட்ட உடல் உபாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த குரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அதை கொஞ்சம் வளப்படுத்திட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குரு நல்லது செய்ய காத்துட்ருக்காரு. சனீஸ்வர பகவான் அந்த 8ஆம் இடத்தையே பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னாக்கா, உடல் உபாதைகள் இருக்கும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் சொல்யூஷன் இருக்கும். இப்போ உடல் உபாதைகள் இருந்தால் அதுக்கு உண்டான மருந்துகள் மாத்திரைகள் நீங்கள் சாப்பிடுவீங்க, அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நோய்கள் இருக்கும், அது ஒரு மறைமுகமாக இருக்கும். இதெல்லாம் சனியினுடைய பார்வை. சனிக்கு என்ன பிரீத்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுது அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை விழுது. இந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்கா, தொழிலில் ஏதாவது நிறைய முனைப்புகள் இருக்கும், நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு லாபமாக மாற்ற போகுது, நீங்கள் இப்போ செய்கிற உழைப்பில் எப்போ மாறுதுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். காரணம் ஏன்னா அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்ப்பார். இது வரைக்கும் நிறைய உழைப்புகள் போட்டிருந்தீங்கன்னாக்கா இதன் பிறகு நிறைய லாபத்தை எடுக்கிறதுக்கு மே மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் நீங்கள் லாபத்தை எடுக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு குரு 5ஆம் இடத்துல போகும்போது ராசியை பார்ப்பார். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி இந்த வருடத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கறது மகர ராசிக்கு முதலிடத்தை கொடுக்கும். தவிர்த்து குரு பயிற்சிக்கு நான் முழு பலனை போட்டு என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் அதை சார்ந்த விஷயங்கள் போடுறேன். இருந்தாலும் குருவினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. சனீஸ்வர பகவானால் என்ன மாதிரியான பாதிப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ போயிட்டுருக்க என்ன பாதச்சனி போயிட்டுருக்கு. பாதச்சனினால கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களில் பாடம் கற்றுட்ருப்பீங்க, நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா அதில் ஒரு தெளிவு ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ எந்தெந்த விஷயத்தை செய்யலாம், எந்தெந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இவங்க பிரச்சனை, சொந்தக்காரங்க இவங்களால நமக்கு ஆக மாட்டேங்குது, நண்பர்கள் வகையில் என்னென்ன பிரச்சனை எல்லாருமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதலை சனீஸ்வரன் கொடுத்துருப்பாரு. திருமணம்லாம் நடத்தியிருக்கோம், குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கோம், அந்த சுமைகள் எடுத்து சுமக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பாடத்தை புகட்டிட்டு இப்போ விரயத்தில் உட்காந்துட்ருக்காரு. இவர் விரைய சனி உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நல்லதை தான் கொடுப்பாரு, மேக்ஸிமம் பாதிப்பு கொடுக்க மாட்டார். சனி எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை தான் மறுபடியும் பார்த்துட்ருக்காரு. 4ஆம் இடத்துல குரு வேற இருக்காரு, பார்வை வேற விழுது. இப்போது ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடு மனை சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சனியினுடைய பார்வையினால ஏதாவது இடம் வாங்கினா தள்ளி போகிறது, இல்லைன்னா ஏதாவது வண்டி வாங்கணும், இல்லை ஏதாவது மொபைல் வாங்கணும், இந்த மாதிரி இதில் சிறு சிறு பாதிப்புகள் டேமேஜ் ஆகிறது. இதெல்லாம் காரணம் என்ன? சனீஸ்வர பகவான். அடுத்தது வேறு எங்கே பாதிப்பு கொடுக்குறாருனாக்கா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காரு. உடல் உபாதைகளில் ஒன்று போனால் இன்னொன்று வருது, இன்னொன்று போனால் இன்னொன்று வருது.
இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்குது, மனசு ஏதாவது ஒன்று போட்டு அலசிட்டே இருக்கிறது, ஏதாவது குழப்பத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது, இதெல்லாம் சனியினுடைய தாக்கம் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காங்க. விருச்சிக ராசியை பார்க்கறதுனால இன்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, வர வேண்டியது வராமல் இருக்கிறது, இல்லை உங்களால் வந்து ஒரு வேலையை வந்து கண்டினியூஸ் செய்ய முடியாமல் இருக்கிறது, சில நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகணும்னு நினச்சா அது தாமதம் ஆகிறது, இது எல்லாமே வந்து சனியினுடைய பார்வை உங்களை தாமதப்படுத்திட்டுருக்கு. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் குரு பார்வை 11ஆம் இடத்துல இருக்கும், வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்காது, ராசியை பார்க்கறதுனால எல்லா மாற்றங்களும் கொடுக்கும். இப்பொழுது மட்டும் என்ன பண்ணுங்கனாக்கா, சனீஸ்வரனுக்காக நீங்கள் பிரீத்தி செய்ய வேண்டியது, சனிக்கிழமையில் நீங்கள் போயிட்டு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் வந்து நெல்லெண்ணெய் தீபம் போட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு முருகன்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 வாரம் தொடர்ந்து போங்க. போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னா, பொருளாதார தட்டுப்பாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். இல்லைங்க எங்கள் வீட்டில் முருகர் பக்கத்தில் முருகர் கோவில் இல்லைங்க, சிவன் கோவில் இருக்குது, இல்லை அம்பாள் கோவில் இருக்குது, முருகர் இருக்கார். அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, நவகிரகத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு முருகன்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு மூலவருக்கு ஒரு அர்ச்சனை, 3 அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்தில் நிகழப்போகுது. ராகு கேதுகளை பொறுத்தவரைக்கும் ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். புது புது முயற்சிகள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை வேறு மொழி பேசுகிறதுக்கோ, இல்லை வந்து ஆன்லைன் சம்மந்தமான விஷயத்தில் நம்ம ஈடுபாடு இருக்கிறது, இது எல்லாமே ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா காஸ்மெட்டிக் ஐட்டம், அதுக்கப்புறம் சில ராகுனுடைய காரகம் சொல்லக்கூடிய பொருட்கள் மீது மோகம் ஏற்பட்டு அதை வியாபாரம் பண்ணலாம், அதை முயற்சி செய்யலாம். புது வித விஷயத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு மோகத்தை தள்ளிவிடும். கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இறை வழிபாடு, தீர்த்த யாத்திரை, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் போவீங்க. உங்கள் தகுநிலையை பொறுத்தவரை வளர்ச்சியில் கேதுவால் சற்று தடை இருக்கும். ஆல்ரெடி வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் கேதுக்காக வந்து ஒரு விநாயகர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் தகுநிலை கிடைக்கல, அரசியல் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போட்டியிட போகிறீங்கன்னாக்கா புதன்கிழமையில் தொடர் விநாயகர் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும். தந்தையாருடைய சொத்துக்கள் வரும். உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கேது பகவான் வந்து மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களை பொறுத்தவரைக்கும் புதன்கிழமையில் சித்தர்கள் கோயிலுக்கு போகலாம், விநாயகர் வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க. சிவாய நமः.